ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாமா? ஸோ எப்போது அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். kmut.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீமுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மகளிருக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 20 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி வந்து செலுத்துகிறாங்க. அந்த வகையில் 1,15,00,000க்கு மேற்பட்டோர் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இது வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க, விடுபட்டவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இந்த ஸ்கீம் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது கொடுத்து கேட்டே இருந்தாங்க. அதுக்கும் தமிழக அரசு சட்டமன்ற பேரவையில் ஒரு பதிலளிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருகிற ஜூன் மாதம் 4 கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் வந்து நாங்கள் 9000 இடங்களில் முகாம் வந்து போட போகிறோம். ஸோ அந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டுக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயம் விரைவில் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜூன் மாதம், இந்த மாதம் உங்களுக்கு இந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 4 கட்டமாக மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குங்க. இதுவும் கடந்த 2 வருஷமாக மக்களோட முதல்வர் ஸ்கீம் மூலமாக கேம்ப் நடத்தி எல்லா சர்வீஸுமே பொதுமக்களுக்கு ஈஸியாக வந்து கொடுத்து அதுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி வச்சுட்டு வராங்க. இப்போது இந்த ஜூன் மாதம் அந்த கேம்ப் நடக்க போது 4 கட்டமாக நடத்துகிறோம். ஸோ அந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த தொகை உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. பட் எக்ஸாக்ட் தேதியை தமிழக அரசு சொல்ல, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதி முதல் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஜூன் 4ஆம் தேதி ஆகிட்டதால் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான நபர்கள் வந்து கேட்டு இருக்கீங்க. ஜூன் 4ஆம் தேதி ஆச்சு, எங்கே அப்ளை பண்ணுறது, இதுக்கான அப்ளிகேஷன் வந்துருச்சா, யார்கிட்ட கொடுக்கணும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. அதற்கான மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஜூன் 4ஆம் தேதி அப்படின்ற மாதிரி இவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் இன்னும் கேம்ப் குறித்து எந்த அப்டேட்டும் வரலைங்க. இந்த மாதம் தான் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த தேதி தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸாக்டாக வந்து சொல்ல வரல. ஸோ 4 கட்டமாக உங்களுக்கு முகாம் ஏற்படுத்துகிறாங்க ஜூன் மாதம். ஸோ நம்ம கண்டிப்பாக விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த முகாமுக்கான அப்டேட் குறித்து. 9000 இடங்களில் சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாம் ஒன்லி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு மட்டுமல்லாது எல்லாத்துக்குமே. நீங்கள் ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாச்சும் லோன் வாங்கணும், எந்த டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு முகாமாக தான் இதை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாம் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இன்றைக்கி ஜூன் 4 சொல்லியிருந்தாங்க. பட் அது குறித்து எந்த அப்டேட்டும் வரலைங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அஃபிஷியலாக வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். முகாம் நடக்க போகிறப்ப, அதாவது மக்களுடன் முதல்வர் அந்த முகாம் மூலமாக தான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு, வேறு எந்த மூலமும் ஏற்படுத்தலை. ஸோ அதுக்கான அப்டேட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த முகாம் கண்டிப்பாக ஒரு 5 கிராமத்துக்கு ஒரு இடங்களில் முகாம் ஏற்படுத்துவாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு ஊர் ஃபிர்காவாக ஏற்படுத்துவாங்க. அப்போ உங்களுக்கு வரும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். பட் இப்போதைக்கு அந்த முகாம் ஏற்படுத்தலை. அது குறித்து எந்த அப்டேட்டும் வரலை. ஸோ திரும்ப சொல்லிக்கிறோம். ஏன்னா எக்கச்சக்கமான நபர்கள் இதை கொடுத்து கேட்டே இருக்கீங்க. ஜூன் 4ஆம் தேதி ஆச்சு, இன்று முதல் அப்ளை பண்ணலாமா, எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லைங்க. அந்த முகாம் குறித்து எந்த அப்டேட்டும் வரல. கண்டிப்பாக விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் என்றைக்கு உங்கள் ஃபிர்காவில் அந்த முகாம் நடக்குதோ, மக்களோட முறைக்கான முகாம், அப்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் அட்டை கொண்டு போங்க. யார் அப்ளிகேண்ட், பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் குடும்பத்தில் 21 வயசுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்ளை பண்ணுற நபரோட ஆதார் கார்டை கொண்டு போங்க. அதேமாரி ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. அவங்க ரேஷன் கார்டு, ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டு வச்சு ஒரு நபர் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மின்கட்டண ரசீது, இபி பில் கேட்டிருக்காங்க, பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி வந்து பார்த்தா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்து வருமானம் ஏற்றீங்க அப்படின்னா
இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண, அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் கவர்மெண்ட், அதாவது ஊழியராக இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி வந்து பார்த்தா மக்கள் பிரதிநிதி உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ சொந்த பயன்பாட்டுக்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 50 லட்சத்துக்கு மேலே நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, அதாவது சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஓய்வூதியம் பெறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தா ஃபேமிலி மொத்தமும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேலே நஞ்ச நிலம் இருக்கக்கூடாது, 10 ஏக்கருக்கு மேலே புஞ்ச நிலம் இருக்கக்கூடாது. இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் கேம்ப் வந்தது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து கேம்ப் வந்து வரலைங்க, அதுதான் உண்மையான விஷயம். ஸோ கேம்ப் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.